குர்ஆன் முழுமையாக நூல் வடிவமாக தொகுக்கப்பட்டது அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களின் காலத்தில்தான். குர்ஆன் தொகுப்பின் பின்னணி. முதலாவது, நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் காலத்தில் குர்ஆன் வசனங்கள் பல தோழர்கள் மனப்பாடம் செய்திருந்தார்கள் மற்றும் தோல் தகடுகள், ஓலைச்சுவடிகள், எலும்புக்கட்டைகள் போன்றவற்றில் எழுதப்பட்டிருந்தன. இரண்டாவது, அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களின் காலத்தில் யமாமா போர் நடந்தபோது குர்ஆன் முழுமையாக மனப்பாடம் செய்த ஹாபிழ்கள் மரணமடைந்தனர். இதனால் குர்ஆன் அழிந்துவிடும் அபாயம் உருவானது. மூன்றாவது, உமர் இப்னு அல் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை குர்ஆனை ஒரு நூல் வடிவமாக தொகுப்பதற்கு பரிந்துரைத்தார்கள். நான்காவது, இந்த முக்கிய பணியை ஸைத் இப்னு சாபித் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு ஒப்படைத்தனர். அவர்கள் மிகுந்த கவனத்துடன் தோழர்களின் மனப்பாடங்கள் மற்றும் எழுத்துப்பதிவுகளின் மூலம் குர்ஆனை ஒரு நூலாக தொகுத்து முடித்தார்கள். ஐந்தாவது, பின்னர் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களின் காலத்தில் குர்ஆன் நகல்கள் பல செய்து இஸ்லாமிய உலகின் முக்கிய பகுதிகளில் அனுப்பப்பட்டன. இதனால் ஒரே ஒருவித உரைநடையில் குர்ஆன் நிலையானது. முக்கிய விவரம்: அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு காலத்தில் முதல் முறையாக குர்ஆன் தொகுக்கப்பட்டது. உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களின் காலத்தில் ஒரே ஒரு உச்சரிப்பு முறையில் குர்ஆன் நகலாக்கப்பட்டு உலகளவில் பரப்பப்பட்டது. இதன் மூலம் குர்ஆன் எந்தவித மாற்றமுமின்றி இன்று வரை ஒரே வடிவத்திலும் உள்ளடக்கத்திலும் பாதுகாக்கப்பட்டிருக்கிறது.